காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். இந்த அண்ட சராசரத்திலும் உள்ள சகல வல்லமைகளும் ஒன்று கூடி உன்னை எதிர்த்தாலும் உன்னை அவை ஜெயிக்க முடியாது. பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நான் உன்னோடு இருக்கிறேன். உன் மாம்சம் கண்களால் காண முடியாத திரளான சேனைகள் உன்னை சூழ்ந்து நிற்கின்றன. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் பயப்படாதிருப்பாய். கொடூரமானவர்களின் சீறல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நான் ஏழைக்கு பெலனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாயிருக்கிறேன். உனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் உன் இருதயம் பயப்பட வேண்டியதில்லை. உன்மேல் யுத்தம் எழும்பினாலும் நீ நம்பிக்கை என் மீது வைக்க அழைக்கப்படுகிறாய். நான் கர்த்தர், என் வல்லமை உன்னால் அளவிடப்பட முடியாது. நான் சேனைகளின் கர்த்தர், உயரத்திலிருந்து என் கையை நீட்டி உன்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற உன்னை தூக்கி எடுப்பேன். உன்னிலும் அதிக பலவான்களாய் இருக்கும் உன் சத்துருவுக்கும் உன்னை பகைக்கிறவர்களுக்கும் உன்னை விடுவிப்பேன். உன்னை விசாலமான இடத்தில் வைப்பேன். உன்னை தப்புவிப்பேன். என் ஜனங்களை என் பலத்த கரத்தினின்று விடுதலை செய்தேன். ஒன்று செய், உன் இருதயத்தையும் உன் மனதையும் துதியால் நிரப்பிக்கொள். புதுப்பாட்டு பாடு. உன் துதியின் சத்தம் உன் எதிரிகளை மடங்கடிக்கட்டும். ஆதார வசனம்: தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? ரோமர் 8:31.